எந்திரிச்சு வரணும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்கா இருக்கட்டும். நீங்க எத்தனை டோக்கன் போட்டிருக்கீங்க? டாக்டர் எனக்கு 3 பேர் தான். 3 டோக்கன் தானா? என்ன திடீர்னு எல்லாரும் துணிட்டாங்களா? ஜங்க் ஃபுட் சாப்பிட விட்டுட்டு ஆரோக்கியமே சாப்பிட்றாங்களா? அப்படியும் நடக்க வாய்ப்பில்லையே. ஃபர்ஸ்ட் டோக்கன் பேசலாம் வர சொல்லுவா. இந்த பெல் அடிக்க வச்சிருக்காங்க. நீ வெளியே போ. நான் பெல் அடிச்சோடனே நீ பேச என்ன கூப்பிடு. இப்ப என்ன செய்யணும் தேவையா? என்ன யோசிக்கிற? போய் வேலையை பாரு. சார் டாக்டர் எப்போ பார்க்கலாம்? வெயிட் பண்ணுங்க சார், டாக்டர் கூப்பிடுவாங்க. இந்தாங்க இந்த தெர்மாமீட்டர்ல வச்சுக்கோங்க. ஆளே இல்ல. இதுக்கு இவ்வளோ சீனா? 99 இருக்கு. சரி 100 எழுதிவான். என்னடா புத்தலாட்டது? டோக்கன் 1 நீங்க உள்ள போங்க. வாங்க சார் உட்காருங்க. என்ன பண்ணுது உங்களுக்கு? ரொம்ப இருமலா இருக்கு டாக்டர். தொண்டை வேற வலிக்குது டாக்டர். தலைவலியும் இருக்கா? ஆமா டாக்டர், போன் பார்த்தா தலைவலிக்குது. எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் பார்த்தா இப்படிதான் தலைவலிக்கும். நான் அந்த தலைவலியை கேட்கல, கோல்டோடு இருக்குமா அந்த தலைவலியை கேட்டேன். ஆமா டாக்டர், அதுவும் லைட்டா இருக்கிற மாதிரி செய்யுது. பேசாம அதுக்கும் சேர்த்து மருந்து கொடுக்குறீங்களா? சும்மா அதுக்கும் சேர்த்து கொடுக்கறதுக்கு மலிவு கிடையாது. இது கிளினிக். இந்த மாத்திரையை 3 நாள் சாப்பிடுங்க. சாப்பிட்டா சரியாயிடுமா? சரியாயிடும்னா 3 நாள் கழிச்சு வாங்க. டோக்கன் 2 வெயிட் செக் பண்ணிட்டு உள்ள போங்க. அது வெயிட்டா? அதை எடுத்து பார்க்கணும். இது கிளினிக் ரூல்ஸ். செக் பண்ணிட்டா உள்ள போனோம். கங்க்ராட்ஸ், 99 kg. எப்ப செஞ்சுரி அடிக்க போறீங்க? என்னது 99 kgயா? உங்க வெயிட் மிஷின் தப்பா காமிக்குது. ஓ, தப்பா காமிக்கிட்டா? சரி நீங்க உள்ள போங்க. என்ன டாக்டர், உங்க வெயிட் மிஷினை கரெக்டா வச்சுக்க மாட்டீங்க, தப்பா காமிக்குது. அப்படியும் இருக்க வாய்ப்பில்லையே. சரி இந்த வெயிட் மிஷின்ல போய் வெயிட் பாருங்க. எவ்வளவு வெயிட்பா? என்னது 105? இதுக்கு 99 பெட்டரு. இல்ல டாக்டர், கரெக்டாக காமிக்குது. சரி உங்களுக்கு என்ன செய்யுது? டாக்டர், காலையிலேருந்து வயிறு வலி தாங்க முடியல. நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? நேற்று நைட்டு லைட்டாக சாப்பிட்டேன், நிறைய சாப்பிடவே இல்லை. லைட்டா சாப்பிட்டாரா வயிறு வலி வராது? அப்படி என்ன லைட்டா சாப்பிட்டீங்க? இட்லியா? இட்லி மட்டும் சாப்பிட மறந்துட்டேன் டாக்டர். இல்ல புரியலையே, அப்படி என்னதான் சாப்பிட்டீங்க? சிக்கன், மட்டன், கன் சிக்கன், பராட்டா, ஃபிஷ். போதும் லிஸ்ட் பெருசா போகுது. இதான் உங்க ஊர்ல லைட்டா சாப்பிடுறா? என்ன டாக்டர், நான் பாதியில சொல்லியிருக்கேன். பாதியா? சரியா போச்சு. நைட்டு வேலாம் சாப்பிடக்கூடாது. புஃபே போனீங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நேற்று டீம் டின்னர் தான் போனிருக்கீங்க. அது லஞ்சா போகக்கூடாதா? ஒர்க் நாளில் லஞ்சுனா போக முடியாது. நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே தூங்குனீங்களா? சொர்க்கம். இப்படியே சாப்பிட்டுருந்தா சொர்க்கத்தை அடுத்த பார்த்துக்கோங்க.
எங்க போனாலும் டாக்டர் நீங்க இருக்கீங்க டாக்டர் மாத்திரை கொடுக்க. சொர்க்கத்தான் எனக்கு பேன்ச் இல்ல. சாப்பாடுக்கு அப்புறம் இந்த 2 மாத்திரையை சாப்பிடுங்க. நான் 7 வேளை சாப்பிடுவேன். எந்த சாப்பாடுக்கு அப்புறம் சாப்பிடணும்? இந்தாங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச 2 சாப்பாடு சாப்பிடுங்க. வாங்க வந்து உட்காருங்க. சேர் தான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கேன் டாக்டர். உங்க முன்னாடி தான் இருக்கு, உட்காருங்க. இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்னாச்சுன்னு. காலையில இருந்து கண்ணு மங்கள தெரியுது டாக்டர். பார்த்தாலே தெரியுது. டிவி ரொம்ப பாத்தீங்களா? சேச்சே, அந்த மாதிரி கேட்ட மாதிரி கிடையாது. கேம்ஸ் மட்டும் விளையாடுவேன். கேம்ஸ் விளையாடுறது நல்ல விஷயம் தானே. அதுக்கு எப்படி கண்ணு வலிக்க போகுது? பால் எதுவும் கண்ணு பட்டுச்சான்? நான் சொன்னது அவுட்டோர் கேம் இல்லை டாக்டர், வீடியோ கேம். எவ்வளோ நேரம் விளாண்டீங்க? நாள் ஃபுல்லாக கூட விளையாடுவேன் டாக்டர். காண்ட்ரா மேரியோட அப்படி இருக்கும். ஓ, நீ 90s கிட்டா? கண்ணு தெரியலமா உனக்கு? வயசாயிடுச்சு. போ கண்ணு டாக்டர் பார்க்க போ. சபா முடியல. டாக்டர் டாக்டர், ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்திருக்காங்க. என்ன எமர்ஜென்சி? டாக்டர் டாக்டர், அவங்களுக்கு கொரோனாவா? என்ன அது கொரோனாவா? சொர்க்கத்துல இவ்வளோ லஞ்ச் போதும். டாக்டர் இன்சான், நீங்க பக்கத்துல வாங்க. வாங்க வந்து உட்காரு, பல்ல பிடுங்க.